எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருப்போம் இதே டாப்பிக்கில். இன்றைக்கி கூட ஒரு கால் எப்படின்னா சேம் இதே தான். ஒரு கொட்டேஷன் அமைச்சிருக்காங்க. அந்த கொட்டேஷனில் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அவங்க நிறையா அமைச்சிருக்காங்க, நீங்கள் எதுவுமே அதை அனுப்பலை அப்படின்னு கேட்டாங்க. ஸோ என்ன தான் அவங்க அமைச்சிருக்காங்க, என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம புதுசாக பண்ணலை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றும் இல்லை. ஒரு வெப்சைட் பண்ணும்போது என்னென்ன பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக வந்து அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடர் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பாயிண்ட்டாக ஸ்லைடர் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க, சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இமேஜுக்கு ஹேஷ்டேகு, டைட்டில் டேக், மெட்டா டேக், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாமே போடுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சைட்டை வந்து எல்லா டிவைஸ்லேயும் பார்க்கலாம், எல்லா ப்ரௌசர்லேயும் பார்க்கலாம். ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து கூகுள் சைட்டில் இண்டெக்ஸ் பண்ணி கொடுப்போம், கூகுள் அனாலிட்டிக்ஸ் செட் பண்ணுவோம், கூகுள் வந்து பார்த்திங்கன்னா வெப் மாஸ்டர் டூல் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு வெப்சைட் பண்ணுற கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இது பண்ணிடுவாங்க. இதை நம்ம வந்து தனியாக ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு தேவையே இல்லை. ஏன்னா வந்து ஒரு கஸ்டமர் நம்மளுக்கு வந்து கிடைக்கல, அந்த சினாரியோவுக்கு வந்து நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷனை பிரித்து சொன்னோன்னா அவங்களுக்கு வந்து நிறையா சொல்கிறாங்க, நிறையா பண்ணுறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணால் கஸ்டமர் மைண்ட் இப்போ கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போது பண்ணுற ஒரு வெப்சைட் பண்ணுற கஸ்டமருக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ண போகிறாங்க, இதுதான் பண்ண போகிறாங்க, இதுதான் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறாங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ஈஸியாக கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி ஸோ ப்ரைஸ் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நீங்கள் அவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறீங்க, இவங்க இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க, ஸோ நீங்கள் இந்த கோடிங் யூஸ் பண்ணுறீங்க, அவங்க அந்த கோடிங் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன சைட் பொறுத்த வரைக்கும் என்னோடய கோடு வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுக்குறோன்னோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ நான் ஒரு வேர்ட்ப்ரெஸ் கஸ்டமர் எடுத்தோடனே கஸ்டமருக்கு வந்து நான் வேர்ட்ப்ரெஸ் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஆனால் இப்போ இருக்கிற பீப்புள் எல்லாமே வந்து வேர்ட்ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேர்ட்ப்ரெஸ் கொஞ்சம் ஈஸி பசங்களுக்கு. மேனுவல் HTML, PHP, லாராவல், ஆங்குலர், நோடு, ரியாக்ட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து புதுசாக நம்ம கோடை எழுதணும், அதை கோடை ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணணும். வேர்ட்ப்ரெஸ் அப்படி கிடையாது. ஜஸ்ட்டு ப்ளக்கின்ஸ் போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த சினாரியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால தான் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இதை பண்ணுறாங்க. ஸோ எப்போவுமே வந்து என்ன நம்ம பண்ண போகிறோமோ அது மட்டும் கொடுத்தா போதும். நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ப்ரீஃபாக கொடுக்கணும்னு தேவையில்லை. சரியா? அதே மாதிரி வெப் டிசைனிங் கம்பெனி பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த லீட்ஸ் வரணும், இப்போது பண்ணி முடிச்சிட்டோம் போதும், அந்த சினாரியோ பார்க்காதீங்க. லாங் டேர்ம் அந்த கஸ்டமருக்கு வந்து நீங்கள் பிஸ்னஸ் கொடுத்தா மட்டும்தான், உங்கள் மூலமாக அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் போனால் மட்டும்தான் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சரியா? நீங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணால் கூட அவங்களுக்கு அது உங்கள் மூலமாக ஒரு பிஸ்னஸ் நடக்கலைன்னா உங்களை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் இயருக்கும் உங்களோட ரேப்பு குறைஞ்சிரும். ஸோ ஒரு கஸ்டமர் பண்ணும்போது பேசிக் SEO பண்ணுங்கள். ஸோ அந்த பேசிக் SEO, லோக்கல் SEO இதெல்லாமே அவங்களுக்கு பண்ணி கொடுங்க. இதெல்லாமே பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடுவாங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ.